2x square minus 5x plus 3 is equal to 0. That is by factorization method தான் நம்ம பார்க்க போறோம். Factorization is nothing but நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 9th standardல splitting method. So plus 3 is equal to 0 கொடுத்துருக்காங்க. நம்ம இதையும் என்ன எடுக்க போறோம். That is இது A, இது B, இது C. அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம A into C பாருங்க A into C ஃபார்மேட்ல தான் எடுக்க போறோம். A என்னது 2. இங்க எல்லாமே பிளஸ் தான். ஸோ பிளஸ் அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 கிடைக்கும். 6 எந்த டேபிள் இது என்ன அது பிளஸ் 6 என்னது பிளஸ் 6 2 3 டேபிள் போகும். அடுத்தது 1 6 இந்த ரெண்டு டேபிள் தான் போகும். இங்க பிளஸ் இருக்கறனால இதை இன்டு பண்ண -2 -3 பண்ண உண்டு. -1 -6 பண்ண உண்டு. இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. இத ரெண்டையும் பண்ணி பாருங்க. -2 -3 என்னது -5 கிடைக்கும். ஆனா இத பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு -7 கிடைக்கும். ஸோ அப்ப இது கிடையாது. இதுதானே. ஸோ இத தான் நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 2x ஸ்கொயர் -5x எப்படி எழுதலாம்னா -2x -3x. ஸோ -5 மிடில் டேர்மை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நீங்கள் ஏற்கனவே படிச்சதான் A இன்டூ சியை பண்ணி இங்கே எதுவும் இல்லைன்னா ரொம்ப ஈஸி தான். 3 is equal to 0. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு காமன் இந்த ரெண்டு காமன் பாருங்க. இது ரெண்டுலேயும் காமன் 2x காமனாக இருக்கு. ஒரு x இருக்கு இதில் ரிமைனிங் மைனஸ் இங்கே இருக்கிறது போச்சுன்னா என்ன இருக்கும் மீதி 1 இருக்கும். அவ்வளோதான். 2x எடுத்துட்டா 2x இன்ட்டு 1 என்னது 2x தானே. அதான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன். காமன் 3x வெளியே மைனஸ் போச்சுன்னா உள்ளே என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும். இதை நல்லா கவனிங்க. இந்த ப்ராக்கெட்ல என்ன இருக்கோ அது சேம் வரணும். ஸோ 1 3 தான் வெளியே எடுத்துட்டேன்ல அதனால என்ன ஆயிடும் 1 ஆயிடும் ஈக்குவல் டு 0. நீங்கள் சம்ம போட புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம்லேயே புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ மீதி என்ன இருக்கு காமன் என்ன இருக்கு x -1 ஒன்று இன்னொன்று என்ன இருக்கு 2x -3 ஒன்று இருக்குல்ல. ஸோ 2x -3 x -1 is equal to 0. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2x -3 is equal to 0 ஒன்று. இன்னொன்று என்னது x -1 is equal to 0 ஒன்று. தட் இஸ் x is equal to 3/2 ஒன்று. இன்னொன்று x is equal to 1 கிடைக்கும். ஸோ therefore 1 இன்னொன்று என்னது 3/2 ஆர் த ரூட்ஸ். நமக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் 2 தான் வரும். ஏன்னா இங்கே எத்தனை இருக்குது ஸ்கொயர் 2 தான் இருக்குது. அப்போ 0 எத்தனை கிடைக்கும் 2 தான் கிடைக்கும். ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நான் உங்களுக்கு நிறைய சம் போடுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம்லேயே அட்டம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் யூ வில் ட்ரை இட். ஓகே.